வளர்ச்சி அப்டவுன்ல இருக்கும். அதே மாதிரி பேச்சாற்றலுங்கிறது அந்த அளவு இருக்காது. மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, யாருக்கெல்லாம் ராசி சந்திரன் கூட சனி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரோ, சார் ராசிலேயே சனி சார், புணர்ப்பு தோஷம் சார். இந்த புணர்ப்பு தோஷத்துக்கெல்லாம் ஒரு விகிதம் இல்லையா சார்? டிகிரி சொல்றாங்க 10 டிகிரி 15 டிகிரி சொல்றாங்கன்னா 10 டிகிரிக்குள்ள இருக்குன்னா புணர்ப்பு தோஷம் இருக்கு. ஆனா இதே இது 5 டிகிரிக்குள்ள வந்துட்டுனா உங்களுக்கு 80% புணர்ப்பு தோஷம் இருக்கு. கம்பல்சரி புணர்ப்பு தோஷத்துக்குள்ள வந்துடுறீங்க. இஸ் டேஞ்சர் சூன்ல இருக்கீங்க. எப்பவுமே புணர்ப்பு தோஷத்துக்குள்ள இருக்கீங்க. 5 டிகிரி இல்ல சார், எனக்கு 3 டிகிரிக்குள்ள வந்துட்டு சார்னா 100% எஃபெக்டிவ்னஸ் அதிகம். எப்படி எடுத்துக்கணும்? 10 டிகிரிக்குள்ள இருக்கு. அதாவது எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 இருக்குன்னு வச்சுக்கலாம், புணர்ப்பு தோஷம் இருக்குங்க. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இதே 5 டிகிரிக்குள்ள இருக்கு, ஒரு 3 4 5ன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? புணர்ப்பு தோஷம் இருக்கு, வழிபாடுகள்லாம் பண்ணோம், பூஜை பண்ணோம், பத்திரமா சேஃபா இருந்துக்கணும். வெரி டேஞ்சர். இதே 3க்குள்ள 1 2 1 டிகிரி 2 டிகிரி எல்லாம் 2 பேரும் சேம் ஒரே டிகிரி இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொலிங்கிறது பயமுறுத்த எதுவுமே இல்லைங்க. ஜோதிடங்கிறது உங்களை அச்சுறுத்துறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ பணம் பறிக்கிறதோ எதுவுமே கிடையாது. உங்களுடைய விழிப்புணர்வு இந்த நேரம் வரும்போது, அந்த நேரம் வரும்போது இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ அந்த காலகட்டத்தை நீங்க உணர்ந்துகிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைங்க தப்பிச்சுக்கலாம். அப்போ ஒரு பிரிகேஷன் வாழ்க்கையில பின்னாடி நடக்க போறதுல இருந்து நம்ம தப்பிப்பதற்கு முன்கூட்டியே நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டிதான் ஜோதிடம். புரியுதுங்களா? சோ இப்ப நீங்க மழை பெய்ய போதும் ஒரு நியூஸ் சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? கொடை எடுத்து நம்ம போவோம், இல்ல ரெயின் கோட் எடுத்துட்டு போவோம். புரியுதா? நமக்கு எந்த ஒரு செய்தி என்ன பண்ணுவோம்? மழையில போவோம், மழையில நனைவோம், ஜுரம் வரும், காய்ச்சல் அடிக்கும், 10 நாள் ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்போம், கம்பெனி லீவ் போடுற மாதிரி இருக்கும், வேலைக்கு போக முடியாம இருக்கும், கஷ்டப்படுவாங்க, ஃபேமிலி கஷ்டப்படும். புரியுதுங்களா? இதுதான் அந்த ஒரு முன்னறிப்பு சொல்றாங்க. தெளிவா சொன்னா முன்னாடி ரேடியோல பார்த்தா வானிலை அறிக்கை சொல்லுவாங்க, இன்றைக்கு மழை பெய்யும். அதேதான் ஜோதிடமும். சோ இன்னைக்கு மழை பெய்யும்னா கண்டிப்பா மழை பெய்யுமாசான்னு கேட்க முடியாது. சோ அதே மாதிரி வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த இடத்துல ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ படபடப்பு இருக்கும், சோ பய உணர்வுகள் இருக்கும். ஒரு இடத்துல நின்று சபையில் நம்மளால பேசுறதுக்கு முடியாம அந்த பய உணர்வுகள் கொடுப்பாங்க. சனி பகவான் நமக்கு வாழ்க்கையில பின்தங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கோழைத்தனமா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இடத்துல இருந்து பேச முடியாது. நம்ம பெண்களால பிரச்சனை நிறைய சந்திக்கிற அமைப்புகள் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி திருமணம் ஆன பிறகும் வேற வேற ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா தான் அவங்க மேல நம்ம ஈர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எப்படின்னா லைஃப் பார்ட்னர் வந்தாலும் நம்ம பார்வைகள் அடுத்தவங்க நோக்கி போயிட்டு, எண்ணங்கள் அடுத்தவங்க நோக்கி போயிட்டு, இதெல்லாம் புணர்ப்பு தோஷங்களோட அந்த வகைக்குள்ள வரக்கூடியதுங்க. சார் இது எல்லாமே எனக்கு ஓகே சார், பரிகாரம் என்ன சார்? புணர்ப்பு தோஷத்துக்கு பரிகாரங்கள். இந்த புணர்ப்பு தோஷ பரிகாரம் என்ன சார்?